வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சமையல் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் ரோட்டு கடை டிஃபன் கடையில் இந்த நைட் டைமில் சிக்கன் சேர்வா அந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இன்றைக்கி சிக்கன் சேர்வா செய்யாமல் மட்டன் சேர்வா, இந்த மட்டன் சேர்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இது ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அப்படியே பச்சை அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம், இது சிறிதளவு அதையும் பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு, மல்லி தேவையான அளவுக்கு. வாங்க இப்போ நம்ம மட்டன் சேர்வா எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சேர்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இந்த சேர்வா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சூப்பர் டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும். பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஆயில் நல்லா சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, இந்த அன்னாசி பூ, இந்த மசாலாவை நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இது நல்லா வதங்கணுன்னு தான் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்தது இதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த அரைச்சி வச்ச அந்த பச்சை தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதோடு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கிரேவியாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மட்டன் சேர்த்துடலாம். இந்த சேர வைக்கிறதுக்காக நம்ம மட்டன் கறியாக வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் எலும்பாக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எலும்பும் கறியுமா கொஞ்சம் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி எலும்பு கறி கொடுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுப்பாங்க. அதுதான் சேர்வாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சேர்வா பரோட்டா, சப்பாத்திக்கு அவ்வளோ காம்பினேஷன் இருக்கும். பரோட்டாவுக்கு எஸ்பெஷலி பரோட்டாவுக்கு தான் மட்டன் சேர்வா பரோட்டா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மட்டனை நல்ல மசாலாவோடு சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இதில் தண்ணி சேர்க்குறதுக்கு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பச்சை தண்ணி அதையும் சேர்க்கலாம். இதோடு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு, காரம், உரப்பு இது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதை கொதிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை அரைக்கிறதுக்காக நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு இந்த கேப்பில் வந்து தேங்காய் அரைச்சிடலாம். இந்த தேங்காவை அரைச்சி எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இதோட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்தா கொஞ்சம் குருமாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. குழம்பும் பாருங்கள் நல்லா தர நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதில் உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து மல்லித்தலை அப்படியே தூவி விட்டுறணும். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்பவும் கொதிக்க விட்டுற வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். அவ்வளவு தாங்க, நல்லா சூப்பராக அருமையான நம்ம மட்டன் சேர்வா செஞ்சாச்சு. இந்த ஸ்டைலில் தான் வந்து நாங்கள் எங்கள் டிஃபன் கடையில் வந்து பரோட்டா சப்பாத்திக்கெலாம் வந்து சேர்வாவாக இது கொடுப்போம். எங்கள் டிஃபன் கடையில் இப்படி தான் நாங்கள் மட்டன் சேர்வா வச்சு கொடுப்போம். மட்டன் சேர்வா, சிக்கன் சேர்வா, வெஜ்ஜு குருமா, இது 3 ஐட்டமே வந்து எங்கள் கடையில் இருக்கும் பரோட்டா சப்பாத்திக்காக. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாலியாக சமைங்க, ஃபேமிலியாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.